ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா KTM Duke 160 2026 மாடல் வந்து நம்ம கையில் இருக்குங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வேரியன்ட் தான். ஆக்சுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு Duke 200 மாதிரியான ஒரு ரெசம்பிளன்ஸ் இருந்தாலும் இது இப்போ புதுசாக லான்ச் பண்ண Duke 160. ஸோ 160 சிசிக்கான KTM. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் பைக் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்குலாம் தெரியும். பட் நிறைய பேர் அதில் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு KTMஸில் 200லேருந்து தான் பைக் இருக்குது அப்படின்றத தாண்டி இன்றைக்கி 160லேருந்துமே உங்களுக்கு கிடைக்கும். போத் டியூக்லேருந்தும் கிடைக்கும், அதே மாதிரி RC சீரிஸ் ரெண்டுலேருந்துமே உங்களுக்கு வந்து பைக்ஸ் வந்து கிடைக்குங்க. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் ஒரு 160 சிசியில் அண்ட் மைலேஜ் ஓரியன்டாகவும் ஒரு KTM பைக் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு வண்டிகளில் எந்த வண்டி வேணாலும் கன்சிடர் பண்ணலாம். டிபெண்ட் அப்பான் உங்களுக்கு ஒரு ரைடிங் ஸ்டைல், நீங்கள் லைட்டாக டக் பண்ணி ஓட்டுவீங்க, உங்களுக்கு அந்த ரேசிங் அந்த ஒரு ஃபோக்கஸ்டான பொசிஷன் வேணும்னா நீங்கள் RC சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு டெய்லி டே சிட்டி யூஸ் அண்ட் அந்த ஸ்ட்ரீட் பர்பஸ்க்கு அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு இந்த டியூக்கோட 160 சீரியஸ் உங்களுக்கு ஆப்டடாக இருக்கும். ஸோ இதோட என்ஜின் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த என்ஜின் சிமிலர்லி உங்களுக்கு லுக் எல்லாமே பார்க்க அந்த 200 சிசி மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு இது வந்து ஒரு புது சீரியஸ் என்ஜின் 164.2 சிசி என்ஜினுங்க. ஸோ பவர் அண்ட் டார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 18.7 பிஹெச்பி பவரும் 15.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே எக்ஸாக்ட் ஃபிகர்ஸை நீங்கள் இன்னொரு வண்டிகள்லையுமே கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த டியூக்கு 160க்கும் ஒரு ஸ்ட்ரைட் காம்படேட்டர்னு இல்லாமல் 1-on-1 காம்படேட்டராக எந்த வண்டி இருக்குன்னா MT-15 இருக்கும். ஸோ ஏன்னா இதோட என்ஜின் என்ன பவர் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வருதோ அது எல்லாமே அந்த வண்டிகளுக்கும் இருக்கும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது, லிக்விட் கூலிங் என்ஜின் இருக்குது, ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. ஸோ இது எல்லாமே அப்படியே அந்த வண்டிக்கும் இருக்கும். ஈவன் இதோட ப்ரைஸ் பாயிண்ட்டு அண்ட் வேரியன்ஸு கூட உங்களுக்கு ஸ்ட்ரைட் காம்படேட்டராக இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக KTM தாங்க வின் பண்ணும். மைலேஜ் ஃபோக்கஸ்ட்டுன்னு பார்க்கும்போது நீங்கள் MT சீரியஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ஜின்னு பார்க்கும்போது இந்த 160 சீரியஸோட பவர் ஃபிகர்ஸ் இதுதான். ஸோ இது நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க அண்ட் உங்களுக்கு இந்த பவர் ஃபிகர்ஸ் இந்த சிசிக்கு ஓகேவா அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரெல்லிஸ் ஃப்ரேமில் தான் இந்த வண்டியுமே ஆக்ட் ஆகிருக்கு. சேம் அந்த 200க்கு என்ன ஃப்ரேம் ஷேர் பண்ணுதோ அதே தான். ஏன்னா இன்றைக்கி இருக்க மார்க்கெட்டில் இந்த ட்ரெல்லிஸ் ஃப்ரேமில் இந்த பாடி டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பைக்ஸ் அப்படின்னா 200 + 160 ரெண்டும் தான். ரெண்டுக்குமே ஏன்னா இதை தாண்டி நீங்கள் 250 390 போகும்போது உங்களுக்கு Gen 3க்கான டிசைன் வந்துடும். பட் அந்த ஜென்ரேஷன் 2ல் அந்த ஒரு அவுட்லுக் வைபில் இருக்க ஒரே மாடல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 160யும் 200 மட்டும்தான் நம்ம சொல்ல முடியுங்க. இதுலேயுமே மாற்றங்கள் வந்து பண்ணிட்டாங்க. லைக் எப்படின்னா இதோட வீல்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த அலாய் டிசைன்ஸ், இதோட டயர் செக்ஷன்ஸ் ரியரில் 140 செக்ஷன் வரும். எஸ், இப்போ நீங்கள் போகிற டியூக் 200க்கும் 140 செக்ஷன் தான் வரும், 150 செக்ஷன் டயர் வந்து வராதுங்க. ஸோ இந்த அலாய் வீல்ஸ் 5 ஸ்போக் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் 110 செக்ஷன் டயர் 17 இன்ச்சஸ் வீல் சைஸ்லையும், ரியரில் வந்து 140/60 செக்ஷன் டயர் 17 இன்ச்சஸ் வீல் சைஸும் கொடுத்துருக்காங்க. போத் ரெண்டுமே MRF டயரில் வருது. ஸோ உங்களுக்கு டயர்ஸோட செக்ஷன் ரியரில் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேமாக அதே 110 சிசியில் தான் இப்போயுமே வருது. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் USD சஸ்பென்ஷன் நம்ம 200 சீரியஸில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே சஸ்பென்ஷன் தான் இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் மோனோஷாக் சஸ்பென்ஷன் சென்டர் ஃபோக்கஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சஸ்பென்ஷன்ஸு, டயர்ஸு, பிரேக்ஸு, டிஸ்க்கு, கேலிப்பர்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200ல் என்ன இருக்கோ அதே தான். ரியர் அண்ட் ஏபி இந்த வண்டியிலையும் டூயல் சேனல் ABS வரும். ரியரில் சிங்கிள் பிஸ்டன் பைப்ரேக் கேலிப்பர், ஃப்ரண்ட்டில் 320 mm டிஸ்க் பிரேக்கு வித்து உங்களுக்கு டூயல் பிஸ்டன் கேலிப்பரோட வந்துருங்க. ஸோ அப்படியே ரியர் செக்மெண்ட் பார்க்கும்போது சேம் அந்த ஒரு பழைய அந்த டைப்க்கான ரியர் LED லைட்ஸ் தான் இதுலேயே கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த வண்டியோடைய ஃப்ரேம்ஸ் அண்ட் இதோடைய பாடி டைப் எல்லாமே வந்து அப்படியே 200 ரெசம்பிளன்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் பெருசாக டிசைன் மாற்றங்கள் எதுவுமே இருக்காது. இந்த வண்டியில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்களோ அது எல்லா பார்ட்ஸுமே அப்படியே நம்ம 200க்குமே செட் ஆகும். 200ல் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் இதுக்கும் செட் ஆகும். ஸோ ரெண்டுமே எக்ஸாக்ட்லி சேம். என்ஜின் சேஞ்சஸ் இருக்குது, ஃபியூவல் டேங்க் சேஞ்சஸ் இருக்குது. இது ரெண்டு மட்டும் தான் சேஞ்சே தவிர பெருசாக எந்த சேஞ்சஸுமே இந்த மாடலில் வந்து கிடையாதுங்க. சீட்டோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கூட உங்களுக்கு ரெண்டுமே அந்த ஸ்பிளிட்டட் சீட் தான். லாங் டூரிங் ஃபோக்கஸ்டான சீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. குவாலிட்டி நல்லாயிருக்கும், லைட்டாக ஸ்டிஃபர் சைடில் தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த லாங் டூரிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சீட் கம்ஃபர்ட் தான் பெட்டராக தோணும். குஷனி சீட்டை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாயிருக்கும். டேங்க்கில் மாற்றம்னு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு 200ல் 13.5 லிட்டர் டேங்க் வருங்க. பட் இதில் வெறும் 10 லிட்டருக்கான டேங்க் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன தான் டேங்க் வந்து மெட்டல் யூனிட்டில் கொடுத்துருந்தாலும் இந்த டேங்க் சைஸ் சின்னது தான். அதே 13.5 லிட்டர் இதுலேயும் கொடுத்துருந்தா இன்னுமே பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். பட் இல்லை. ஸோ இதோடைய அந்த ஒரு டிசைன்ஸ்னு பார்க்கும்போது ஒயிட் வித்து மேட் ப்ளூ ஆரஞ்சுங்கிற மாதிரி 3 கலர்ஸ், அங்கங்கே பிளாக்குமே உங்களுக்கு வரும். ஸோ இந்த 4 கலர் ஆப்ஷன்ஸாக ஒரு மிக்சடு ரேஞ்சாக கொடுத்துருப்பாங்க. இந்த கலர் ரேஞ்சு எனக்கு பிடிக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்குவோம், நிறையா பேருக்கு KTM அப்படின்னாலே அந்த ஆரஞ்சு கலர் மட்டும்தான் பெட்டராக தோணும். பட் அந்த ப்ளூ கலருங்கிறது இப்போ நிறையா பைக்ஸில்
கேடிஎம் சைடு வந்து அப்படியே உள்ளே நுழைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ப்ரீமியம் கலர். ஸோ அவங்களோட பெரிய பெரிய அந்த சூப்பர் பைக்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ அந்த லோயர் அண்ட் பைக்ஸ்லையுமே அந்த கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். கன்சோல் பேஸ்டு பார்க்கும்போது இந்த வண்டியில் 2 விதமான உங்களுக்கு வந்து மீட்டர் கன்சோல் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஎஃப்டி ஆப்ஷன். இதில் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஸ்டாண்டர்ட்னா எல்சிடி நார்மல் டிஸ்பிளே வரும். அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14,000 டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இந்த டிஎஃப்டி மாடல் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆன்ரோட் ப்ரைஸ் படி உங்களுக்கு ஒரு 2,20,000 19,000 அந்த ரேஞ்ச் வந்து வருது. நான் வந்து ஒரு தோராயமான ப்ரைஸ் சொல்கிறேன். இது வந்து ஏறலாம் இறங்கலாம், இதோட கம்மியாகவும் இருக்கவும் சான்ஸ் இருக்குது. நான் இதுதான் ஹையர் ப்ரைஸுங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு 2,19,000 கிட்ட இந்த மாடல் வருது. ஸோ இதுலேயே வந்து ஸ்டாண்டர்ட் மாடல் வெறும் டிஸ்பிளே, இந்த எல்சிடி டிஸ்பிளே மட்டும் சேஞ்ச் ஆகும். அந்த மாடலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,07,000 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுக்குமே ஒரு 10,000 13,000 கிட்ட வந்து டிஃப்ரென்ஸ் மட்டுமே இருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு டிஎஃப்டி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பைக் சூஸ் பண்ணலாம். டிஎஃப்டி வேணாம் அப்படின்னா நீங்கள் எல்சிடி நார்மல் மாடலே சூஸ் பண்ணிக்கலாம். என்ஜின்லாம் பெருசாக மாற்றம் வராதுங்க, ரெண்டுமே சேம் தான். ரைடிங் மோட்ஸ் இருக்கும், ஏபிஎஸ் கண்ட்ரோல் இருக்கும், எல்லா விதமான ஃபியூச்சர்ஸ் இந்த டிஎஃப்டி எடுக்கும்போது வெறும் உங்களுக்கு வந்து குயிக் ஷிஃப்டர் அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த 2 ஆப்ஷன்ஸை தவிர எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் எனபிளாக இருக்கும். ஈவன் 390 இருக்கக்கூடிய அதே விஷயங்கள், கிராஃபிக்ஸ் டிசைன்ஸு, ஏபிஎஸ் கண்ட்ரோல்டு, உங்களுக்கு ட்ரிப்ஸில் பார்க்குறது, நேவிகேஷன்ஸு, ப்ளூடூத்துன்னு எல்லா ஃபீச்சர்ஸுமே எக்ஸாக்ட்லி சேம். ஒரு டாப் நாச்சான ஒரு டிஎஃப்டி கன்சோல் இருக்கிற பைக்ஸ்லேயே த பெஸ்ட் கன்சோல் டிஎஃப்டி அப்படின்னா கண்டிப்பாக நான் கேடிஎம் தான் சொல்லுவேன். அவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்கும், அவ்வளோ சென்சார்ஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே ஃபங்க்ஷனலாகவும் இருக்கும். அந்த ஒரு விஷயம் சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. அப்படியே சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ், இந்த டிஎஃப்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ் ஜாய்ஸ்டிக் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. பட்டன்ஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபோக்கஸ்ட், நீங்கள் ஏபிஎஸ் கட் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா எல்லா விஷயங்களையுமே நீங்கள் ரைடிங்கில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹை பீம், லோ பீம், இன்டெகிரேட்டடாக பேஸ் ஸ்விட்சும் வரும். ஹசார்டுக்கான லைட், இண்டிகேட்டர்ஸ், ஹாரன் டீசெண்டாக இருக்குங்க. ஸோ இதோடைய சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ் ரைட் சைடில் பார்க்கும்போதுமே நமக்கு 200ல் நான் என்ன சொன்னனோ அதே தான். 200க்கான அதே யூனிட் பழைய டைப்பில் இருக்கிறது அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து வெயிட் ஹேண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க, வண்டியில் ஃபிட்டடாகவே வருது. ஸோ இது ஆன் பண்ணி பார்த்துரும். உங்களுக்கு சவுண்டு வந்து பெருசாக வித்தியாசம் இருக்காது. நீங்கள் கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதோட சவுண்டு வந்து எனக்கு வந்து டியூக் 200 அதே சவுண்டு தான் வர மாதிரி இருக்குது. நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள். ஸோ சவுண்ட் வைஸ் பார்க்கும்போது என்ஜினுமே எனக்கு வந்துட்டு பெருசாக மாற்றமாக தெரியல. 200 அதே அண்டர்பெல்லி யூனிட், அதே எக்ஸாஸ்ட் யூனிட் தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு பவர் டிஃப்ரென்ஸ்னால் 6 பிஹெச்பி கம்மியாகுது, டார்க்கில் ஒரு 4 பிஹெச்பி கம்மியாகுது, 4 நியூட்டன் மீட்டர் கம்மியாகுது. ஸோ இதை தவிர பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது 6th கியரில் கூட இந்த வண்டியோட மிட் ரேஞ்ச் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓட்டுற அந்த ஃபீலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மைலேஜும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நல்லாவே கிடைக்கிது, அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பழைய ஜென்ரேஷன் டியூக் 390க்கான அந்த ஒரு 6 பேக் எல்இடி யூனிட் கொடுத்துருக்காங்க. சேம் இதே ஹெட் யூனிட் தான் வந்து உங்களுக்கு 200லையுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே சிமிலர் தான். ஸோ லைட்ஸுமே நைட் டைமில் பெட்டராகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வண்டியோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் மீட்டர் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். இந்த மாடல் ஒரு டிஎஃப்டி அப்படிங்கிறதுனால இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்றது ஒரு 2,19,000 கிட்ட வருது. இந்த ப்ரைஸுங்கிறது நான் ஒரு அப்ராக்சிமேட் ப்ரைஸ் தான் சொல்கிறேன். இது எக்ஸாக்டான ப்ரைஸ் கிடையாது. உங்களுக்கு எக்ஸாக்டான ப்ரைஸ் வேணும்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க என்ன ஆன்ரோட் ப்ரைஸ் கரெக்டாக வருது. நீங்கள் ஃபோன் பண்ணுற அன்றைக்கி என்ன ப்ரைஸுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு டிஎஃப்டியில் கிடைக்குதுங்க. பட் இதே எங்களுக்கு டிஎஃப்டி வேணாம் ப்ரோ, எனக்கு இன்ட்ரெஸ்டட் கிடையாது, நான் எல்சிடியே இருந்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து 13,000 கம்மியாக கிடைக்கும். எல்சிடி மாடல் அதுவுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ 2,07,000 உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் அவைலபிளாக இருக்குது. இந்த 160ல் மட்டும்தான் இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் டியூக் 200 நீங்கள் போகிறீங்கன்னா இதை விட இந்த டிஎஃப்டி மாடல் நான் சொன்னலையா 2,19,000 அதை விட ஒரு 15,000 எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டியூக் 200 அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுதான் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது நீங்கள் ஸ்டாண்டர்டு உங்களுக்கு ஒரு ஒர்த்தபிள் ஆப்ஷனாக இருக்கும். பட் டிஎஃப்டி போகும்போது டிஎஃப்டிலேருந்து ஒரு 18,000 15,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு டியூக் 200 உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சேம் அதுவும் டிஎஃப்டி தான்.
சேம் இதில் இருக்க எல்லா ஸ்பெக்குமே அதில் இருக்கும். டேங்க் சைஸுமே ஒரு 13.5 லிட்டர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த 2 மாடல்ஸ்க்கான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி இதோட மைலேஜ் அப்படின்றதுமே ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் தான். 160cc இந்த வண்டி வந்துட்டு ஒரு 41-42 kmpl மைலேஜ் வந்து கிடைக்குது. கம்பெனி வைஸ் 38 சொல்கிறாங்க. அது ரொம்ப நீங்கள் முறுக்கி சேஸில் ஒரு இந்த வண்டியுமே 100-110 ஈஸியாக போகும். மினிமல் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் என்ஜினில் லைட்டடாக ஃபீல் ஆகும். ஸோ இது எல்லாமே இருக்குதான். பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸாக பவர் டெலிவரி பண்ணுறதா இருக்கட்டும், வண்டியோட மூவிங் இருக்கட்டும், வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட், இது எல்லாமே வே பெட்டர் தென் அதர் 160cc பைக்ஸ். அதுதான் வந்து டியூக்கில் ரொம்ப பிடிச்சிருக்க விஷயம். அதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஸோ மைலேஜ்னு சொல்லும்போது இந்த 41-42ங்கிறது உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஈக்கானமியில் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பட் ஆனால் இதோட காம்படேட்டர்ஸ்லாம் 60 கிட்ட சொல்கிறாங்கல்ல, அந்த மைலேஜ் இந்த வண்டியில் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுட்டு தான். அச்சீவ்லாம் பண்ண முடியாது. பட் நான் ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா 38லேருந்து 40ங்கிறது உங்களுக்கு இந்த வண்டியில் ஒரு ப்ராக்டிக்கல் மைலேஜாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதோட டெஸ்ட் ரைடுமே இதுக்கு அடுத்த வீடியோ வரும். ஸோ ஒரு 160க்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு 160cc ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான பைக் உங்களுக்கு போதும், மைலேஜ் இஸ் கன்சர்ன் 40 கிடச்சா போதும் அப்படின்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இந்த டியூக் 160 வந்து இருக்கும். இது ஒரு ரைடிங் வீடியோ தொடர்ந்து வருது. ஸோ அதையுமே மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு பெஸ்ட் அட்டகாசமான பைக்கோட நெக்ஸ்ட் நான் வந்து மீட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.